எதிர்காலத்தில் உண்டாக இருக்கிற பாபிலோனும் பூமியின் மிக முக்கியமான இடமாக இருக்கும். கேட்டின் மகன் பாவ மனிதன், அதாவது அந்தி கிறிஸ்து அங்கிருந்தே ஆட்சி செய்வான். இதுவும் முந்தின பாபிலோனைப் போல கடவுளால் அழிக்கப்படும். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே அக்காலத்திலே என்பது மகா உபத்திரவத்தின் காலத்தின் துவக்கத்தையும் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தையும் குறிக்கிறது என்றும், நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நம்மை மகிழ்ச்சி உள்ளவர்களாக்கி தேவனை துதித்து கொண்டே இருக்க செய்ய வேண்டும் என்றும், யூதர்களின் நாள் சூரிய அஸ்தமனத்தில் ஆரம்பமாகிறது என்றும், நாம் தேவன் படைத்த சிருஷ்டிப்புக்காகவும் அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பிற்காகவும் நாம் அவரை துதிக்க வேண்டும் என்றும், பாரம் என்ற வார்த்தை தேவனுடைய நியாய தீர்ப்பாகிய பாரத்தை குறிக்கிறது போன்ற பல சத்தியங்களை கற்றுக்கொண்டோம். அதனைத் தொடர்ந்து இன்று நாம் ஏசாயா 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனங்கள் வரை சிந்திக்க இருக்கிறோம். இந்த பகுதியிலே பாபிலோனை குறித்த சரித்திரமும் தரிசனங்களும் என்ன, தீமை எவ்வாறு பூமியிலிருந்து முற்றிலும் அகற்றப்படுகிறது, பூமியை நியாயம் தீர்க்க தகுதியானவர் யார் என்பதை குறித்து ஆழமாக கற்றுக்கொள்வோம். வாருங்கள் பாடத்திற்குள் கடந்து செல்லலாம். ஏசாயா 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்கள். ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோனானது தேவனால் சோதோமும் கொமோராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். இந்த தீர்க்க தரிசனமானது நிறைவேறிவிட்டது. இந்த பூமியில் இருந்த எல்லா ராஜ்யங்களையும் விட பாபிலோன் ராஜ்யம் மிகவும் பெரியதொரு சாம்ராஜ்யம் என்று சொல்லலாம். எகிப்திய சாம்ராஜ்யம், மாசிடோனிய சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம் போன்றவையும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் போன்ற ராஜ்யங்களும் இருந்தன. ஆனால் எதையுமே பாபிலோனோடு ஒப்பிட முடியாது. வேதம் இதனை கல்தேயருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோன் என்று அழைப்பதை இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். அவ்வளவு மேன்மையான ஒன்று. ஆனால் தேவன் சோதோம் குமராவை கவிழ்த்து விட்டது போல இதையும் கவிழ்த்து விட்டார் என்பதை நாம் அறிய வேண்டும். நீங்கள் இப்பொழுது இந்த தேசம் அழிந்து கிடப்பதை சென்று பார்த்தீர்களானால் இது எவ்வளவு பயங்கரமான முடிவை சந்தித்திருக்கும் என்பதை அறிய முடியும். இந்த பெரிய பாபிலோன் நகரம் திரும்பவும் கட்டப்படவில்லை. மற்ற நகரங்கள் எல்லாம் திரும்ப கட்டப்பட்டதை நீங்கள் வரலாற்றிலே வாசித்து பார்க்க முடியும். எருசலேமை பாருங்கள், அது திரும்ப கட்டப்பெற்றது. ரோமாபுரி அழிக்கப்பட்டு திரும்ப கட்டப்பட்டு விட்டது. ஆனால் பாபிலோன் நகரமோ திரும்ப கட்டப்படவில்லை. இந்த நகரம் திரும்பவும் கட்டப்படாது என்றும் அங்கே மீண்டும் மக்கள் ஒருபொழுதும் குடியேறுவதில்லை என்றும் தேவன் கூறியிருக்கிறார். ஆகவே இது இன்றும் அப்படியே கிடக்கிறது. ஆனால் எதிர்காலத்தில் பாபிலோன் கட்டப்பட போவது உறுதி. ஆனால் இது பழைய நகரம் இருந்த இடத்திலேயே கட்டப்பட போவதில்லை. இனி கட்டப்பட போகிற நகரம் வேறொரு இடத்திலேயே கட்டப்பட போகிறது. பாபிலோன் என்பது குழப்பத்தை வெளிப்படுத்துகிறது. எதிர்காலத்தில் உருவாகப் போகின்ற பாபிலோன் ஒரு பெரிய வியாபார ஸ்தலமாகவும் மத ரீதியிலும் அரசியல், பொருளாதாரம், கல்வி போன்றவற்றிலும் முக்கியமானதாக இருக்கப் போகிறது. ஏசாயா 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திற்கு வருவோம். இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதுமில்லை, தலைமுறை தோறும் அதில் ஒருவரும் தங்கி தரிப்பதுமில்லை. அங்கே அரபியன் கூடாரம் போடுவதுமில்லை, அங்கே மெய்ப்பர் மந்தையை மறிப்பதுமில்லை. பாபிலோன் அழிக்கப்பட்டு இறுதியில் மீண்டும் பாபிலோன் தோன்றுவது எவ்வாறு என்று பார்க்கும் பொழுது அது நம்முடைய ஆர்வத்தை தூண்டுகிறது. 7 9 மைல் தொலைவில் அமைந்திருந்தது. இது இப்பொழுது அழிந்து கிடக்கிறது. தீர்க்க தரிசன நிறைவேறுதலை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. இனி கட்டப்பட போகின்ற பாபிலோன் அதே இடத்திலே கட்டப்பட போவதில்லை. அது நதியின் மறுகரையிலே கட்டப்படும். மேலும் இந்த பழைய பாபிலோனை அகழ்வாராய்ச்சியாளர்கள் பலர் தோண்டி பார்த்து ஆராய்ச்சி செய்து அழிவதற்கு முன்பு அரபியர்கள் அங்கே கூடாரம் போட்டு தங்க வாய்ப்பிருந்திருக்கவில்லை என்று உறுதிபட கூறுகிறார்கள். ஆக தேவன் கூறியது போல அங்கே அரபியன் கூடாரம் போடுவதும் இல்லை என்ற தீர்க்க தரிசனமும் நிறைவேறிற்று. அரபியர்கள் எப்பொழுதும் வெளியில் சென்றே கூடாரம் அமைப்பது முறை. ஆகவே அவர்களுடைய நடைமுறைப்படி
பாபிலோனில் அவர்கள் கூடாரம் போட்டிருக்க வாய்ப்பில்லை என்று அவர்களின் பழக்க வழக்கங்களை அறிந்த அகழ்வாராய்ச்சியாளர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். ஏசாயா 13 21, 22 வசனங்களை பார்ப்போம் என்றால், காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக் கொள்ளும், ஊளையிடும் பிராணிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும், கோட்டான்கள் அங்கே குடிகொள்ளும், காட்டாடு அங்கே துள்ளும், அவர்கள் பாழான மாளிகைகளில் ஓரிகள் ஊளையிடும், வலு சர்ப்பங்கள் அவர்கள் செல்விக்கையான அரண்மனைகளில் ஏகமாய் கூடும், அதன் காலம் சீக்கிர வரும், அதன் நாட்கள் நீடித்திராது என்கிறார். காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக் கொள்ளுமாம். பாபிலோனின் அழிவுகள் மத்தியிலே சிங்கம் போன்ற மிருகங்கள் தங்களுடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொள்ளும், காட்டாடு அங்கே துள்ளும். இது சாத்தானை குறிக்கிறது. சாத்தான் பாபிலோனின் அழிவின் மத்தியிலே துள்ளுகிறதாக, நடனமாடுகிறதாக இருக்கிறது. யாராவது சாத்தானின் நடனத்தை பார்க்க விரும்பினால் பழைய பாபிலோனுக்குத்தான் செல்ல வேண்டும். அங்கே சென்று அவர்களும் ஆடலாம், அதன் நடனத்தையும் பார்க்கலாம். ஒரு தேவ ஊழியரிடம் சாத்தானை வணங்கும் ஒரு மனிதர் வந்து பேசிக் கொண்டிருந்தார். அவர் தேவ ஊழியரிடத்திலே மிகவும் வன்முறையோடு நடந்து கொண்டு, சாத்தான் இருப்பது உண்மை தெரியுமா, நான் வணங்கி வருகிறேன் என்றாராம். உடனே தேவ ஊழியர், அவன் இருப்பது உண்மைதான், ஆனால் நீங்கள் அவனை வணங்குவதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று எச்சரித்தார். பிறகு தேவ ஊழியர் அவரிடம், நீங்கள் எப்பொழுதாவது சாத்தானோடு துள்ளி ஆடியதுண்டா என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதர் இல்லை என பதிலளித்தார். எனவே ஊழியர் அவரிடம், நீங்கள் அவனுடைய நடனத்தை பார்க்க வேண்டுமென்றால் அழிந்து போன பாபிலோனுக்கு செல்லுங்கள், அங்கேயே அவன் துள்ளுகிறான், நீங்கள் ஏன் அங்க போகக்கூடாது என்று கூறினாராம். ஆமருமையானவர்களே, பாபிலோன் நகரம் அவனுடைய குடியிருப்பாயிருந்தது. அதுவே மாயையான ஆராதனைக்கு தலைமை இடமாகவும் விளங்கியது. ஆகவே பிசாசுகள் இந்த இடத்தில் துள்ளிக் கொண்டிருக்கின்றன. அவன் அழிவில் மகிழ்ச்சி காண்கிறான். எதிர்காலத்திலே தோன்றப் போகிற பாபிலோனும் பூமியின் மிகவும் முக்கியமான இடமாக இருக்கும். கேட்டின் மகன் பாவ மனுஷன், அதாவது அந்தி கிறிஸ்து அங்கிருந்தே ஆட்சி செய்வான். இதுவும் முந்தின பாபிலோனைப் போல தேவனால் அழிக்கப்படும். பழைய பாபிலோனின் அழிவு தீர்க்க தரிசன நிறைவேறுதலுக்கு எடுத்துக்காட்டாகவும், எதிர்காலத்தில் தோன்றும் பாபிலோனும் தேவ நீதி நியாய தீர்ப்பினாலே அழிக்கப்படும் என்பதற்காகவும் சாட்சியாக விளங்குகிறது. தொடர்ந்து ஏசாயா 14 வருவோம். இந்த அதிகாரம் ஏசாயா 13 கூறப்பட்ட பாபிலோனின் பாரத்தின் தொடர்ச்சியே ஆகும். பாரம் என்பது பாபிலோன் மீது வருகின்ற தேவ நியாய தீர்ப்பை குறிக்கிறது. அநேக நாடுகள் மீது வர இருக்கிற தேவ நியாய தீர்ப்பில் பாபிலோன் முதல் இடத்தில் இருக்கிறது. இந்த நாடுகள் இஸ்ரவேல் தேசத்தோடு ஏதாவது ஒரு வகையிலே தொடர்புடையதாக இருந்தன என்று வேதத்திலே பார்க்கிறோம். இந்த 14 மிகப்பெரிய பிரச்சனைகள் யாவும் ஒன்று சேர்ந்து அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். தீமையின் தோற்றம், அதற்கு வரும் நியாய தீர்ப்பு, தீமை பூமியிலிருந்து முற்றிலும் அகற்றப்படுதல் போன்றவற்றையே இந்த தீர்க்க தரிசன பகுதியின் கருப்பொருள் ஆகும். இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளே நடக்கும் காரியங்களும் சூழ்நிலைகளுமே உலகெங்கிலும் நடக்கும் காரியங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் கருப்பொருளாக அமைகிறது. இந்த அதிகாரம் நாடுகளையும் வாழ்வின் பிரச்சனைகளையும் தொலைநோக்கியை கொண்டே பார்க்கிறது. நுண்ணோக்கியை கொண்டு அலசி ஆராயவில்லை. பாபிலோனுக்கு வரும் இறுதி நியாய தீர்ப்பு முடிந்ததினால் இந்த அதிகாரம் மிகவும் மகிழ்ச்சியான வார்த்தையோடு ஆரம்பமாகிறது. எல்லா ஆபத்துகளும் பயங்களும் நீக்கப்பட்டு 1000 வருட அரசாட்சி ஸ்தாபிக்கப்பட்டுவிட்டது. தேவனுடைய எதிராளி வெளியில் எங்கும் இல்லை. ஏசாயாவின் புத்தகத்திலே இங்கேயும் மற்ற பல இடங்களிலேயும் தேவனுடைய நியாய தீர்ப்பு சொல்லப்படுவதை பார்க்கிறோம். நாம் இந்த அதிகாரத்திலே இந்த பூமியை குறித்த தேவனுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் குறித்து பார்க்கிறோம். இந்த 14 அதிகாரம் ஒளியும் இருளும் கலந்ததொரு அதிகாரமாயிருக்கிறது. இந்த அதிகாரம் ராஜ்யத்தின் மகிழ்ச்சியிலிருந்து நரகத்தின் தண்டனைக்கு மாறி போகிறதை நாம் பார்க்கலாம். சாத்தானும் தீமையினால் உண்டாகும் பிரச்சனைகளும் நமக்கு முன்னே கொண்டு வரப்படுகின்றன. பாபிலோனை குறித்த இறுதியான அழிவை குறித்தும் விளக்கமாக சொல்லப்படுகிறது. இந்த அதிகாரத்தின் இறுதி பகுதியிலே பெலிஸ்தியாவை குறித்த பாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 16 19, 20 வசனங்களை பார்ப்போம் என்றால், ஆகாஸ் ராஜாவின் திடீரென்ற மரணம் இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஏசாயா 14 1 வசனத்தை பாருங்கள். கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு அவர்களை
அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார். அந்நியரும் அவர்களோடு சேர்க்கையாகி யாக்கோபின் வம்சத்தோடே கூடிக்கொள்வார்கள். இந்த வசனம் கடைசி நாட்களை பற்றி சொல்கிறது. இஸ்ரவேல் தேசம் பழைய நிலைமைக்கு திரும்பும். அதன் மக்கள் யாவரும் அங்கே திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் மீண்டும் மீண்டும் சொல்கிறதை நீங்கள் வேதத்திலே பார்க்கலாம். இது இன்றைய நாட்களிலே நிறைவேறிவிட்டது என்று யாரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் கர்த்தர் சொன்னது போல இஸ்ரவேல் தேசம் பழைய நிலைக்கு திரும்பவும் வந்துவிட்டதென்றால் அங்கே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்க முடியாது. இஸ்ரவேல் தேசம் உதவி நாடி எந்த தேசத்தினிடமும் செல்ல வேண்டியதிராது. இயேசுவே அங்கே அரசாட்சி செய்கிறவராயிருப்பார். எனவே பூரண சமாதானமும் ஆசீர்வாதமும் அங்கே இருக்கும். ஆனால் இஸ்ரவேலின் நிலை இன்று அப்படி இல்லை. அநேகர் தேவனுடைய வசனம் பரிசுத்த ஆவியால் ஏவி எழுதப்பட்டது என்பதை ஒத்துக்கொள்வார்கள். ஆனால் வசனத்தின் தத்ரூபமான நிறைவேறுதலை ஏற்றுக்கொள்ள தயங்குவார்கள். இவ்வாறு தேவனுடைய வசனம் அப்படியே நிறைவேறும் என்று நம்பாதவர்கள் அது தேவனுடைய வார்த்தை என்பதையும் நம்பவில்லை என்றுதான் அர்த்தம். கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார் என்று கர்த்தர் அவர்களை பார்த்து இங்கே மட்டுமல்ல இன்னும் அநேக வேத வசனங்கள் மூலமாக சொல்கிறார். ஏசாயா 14:2 ஜனங்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்தில் விடுவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். அருமையானவர்களே, இந்த வசனம் இன்னும் நிறைவேறவில்லை. இங்கே ஜனங்கள் என்று சொல்லப்படுவது புறஜாதியாரை குறிக்கிறது. புறஜாதியார் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்துக் கொண்டு போய் பாலஸ்தீனத்தில் விடுவார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆனால் இன்று வரை இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்புவதை புறஜாதியார் தடுக்கவே செய்கிறார்கள். உதவ வேண்டியவர்கள் தடையாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த வசனம் நிறைவேறவில்லை என்பதை அறிந்து கொள்ள முடியும். உலக வரலாற்றை பார்த்தீர்களானால் இதை கண்டுகொள்ள முடியும். யூதர்கள் முழுவதும் இன்னும் இஸ்ரவேலுக்கு திரும்பவில்லை. அதற்கு அநேக நாடுகள் எதிர்க்கின்றன. தங்கள் தேசத்திலிருந்து அவர்கள் செல்வதற்கு அனுமதிக்க மறுக்கிறார்கள். இன்று யூதர்களே உலகின் பல பாகங்களிலிருந்து தங்களுடைய சகோதரர்கள் நாடு திரும்ப உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் புறஜாதியார் இன்னும் உதவி செய்ய முன்வரவில்லை. ஏசாயா 14:3 கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பார பண்ணும் அக்காலத்திலே. இந்த காலம் இன்னும் வரவில்லை என்றே சூழ்நிலைகள் சொல்லுகின்றன. யூதர்கள் இன்று தங்கள் தேசத்திலே துக்கத்தோடும் தத்தளிப்போடுமே காணப்படுகிறார்கள். வீதி எங்கும் இராணுவ வீரர்கள், காவலாளிகள். ஏன்? தேசம் தத்தளிப்போடு காணப்படுகிறது. பிரச்சனைகள். அங்கே இளைப்பாறுதல் உண்டாகவில்லை. இந்த வாக்குத்தத்தம் அல்லது இந்த தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறவில்லை. இதற்கு காலம் இருக்கிறது. ஏசாயா 14:4 நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரி ஒளிந்து போயிற்றே. பாபிலோன் என்பது இஸ்ரவேலருடைய அனைத்து எதிரிகளையும் சேர்த்தே குறிக்கிறது. கடைசி நாட்களிலே இஸ்ரவேலின் எதிரிகள் பாபிலோனை தலைமையகமாக கொண்டு செயல்படுவார்கள். இவர்கள் இஸ்ரவேலை முற்றிலுமாக பகைத்து அதற்கு எதிராக செயல்படுவார்கள். ஏசாயா 14:5-6 பாருங்கள். கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார். உக்கிரம் கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பாரில்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான். மகா உபத்திரவ காலத்திற்கு பின்புள்ள இறுதி நியாய தீர்ப்பை குறித்து இது சொல்கிறது. நியாய தீர்ப்பு என்பது அவசியமாக இருக்கிறது. இந்த பூமியில் உள்ள அனைத்து தாறுமாறுகளுக்கும், பாவங்களுக்கும், அநியாயங்களுக்கும் நியாய தீர்ப்பு அவசியமானதாயிருக்கிறது. இதை செய்கிற ஒருவர் தேவை. அவர் மனிதனாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் மனிதன் பரிபூரணமானவன் அல்ல. நியாய தீர்ப்பு செய்யும் தகுதி பெற்றவர் ஒருவரே உண்டு. அவர் எல்லா விதத்திலும் பரிபூர்ணமான இயேசு கிறிஸ்துவே. அவரே பூமியை நியாயம் தீர்க்கப் போகிறார். வசனம் 7-8 பாருங்கள். பூமி முழுதும் இளைப்பாரி அமைந்திருக்கிறது, கெம்பீரமாய் முழங்குகிறார்கள். தேவதாரு விருட்சங்களும் லீபனோனின் கேதுருக்களும் உன் நிமித்தம் சந்தோஷப்பட்டு, நீ விழுந்து கிடந்தது முதற்கொண்டு எங்களை வெட்ட வருவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறது. இந்த வசனங்களும் இனிமேல் நிறைவேறுகிறதா இருக்கிறது. அர்மகதான் யுத்தத்திற்கும்
இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கும் பின்னர் பூமியிலே இளைப்பாறுதலும் சமாதானமும் உண்டாயிருக்கும். துக்கத்திற்கு பதில் மகிழ்ச்சியான பாடல்களின் தொனி கேட்கும். மாலையில் மட்டுமே அழுகை இருக்கும். மகிழ்ச்சி என்னும் விடியல் அப்பொழுது வந்துவிடும். ஏசாயா 14:9 பாதாளம் என்று சொல்லப்படுவது கல்லறை அல்லது வேதனைப்படும் இடம் என்று அர்த்தப்படுகிறது. இங்கே வேதனைப்படும் இடம் என்ற அர்த்தம் சரியாக பொருந்தும். ஏசாயா 14:10-11 நாம் வாசிக்கிறது போல மனிதனுடைய எல்லா ஆடம்பரமும் மகிமையும் ஒளிந்து போகும் என்று தெளிவாய் வேதம் சொல்கிறது. 14:12 பாருங்கள். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. ஆங்கில வேத புஸ்தகத்திலே இந்த வசனத்தில் லூசிபர் என்ற சாத்தானுடைய பெயரும் சேர்த்து கொடுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எசேக்கியேல் 28 நாம் பார்ப்பது போல தேவன் சிருஷ்டித்த எல்லாவற்றிலும் இவன் உயர்ந்தவனாயிருந்தான். ஆனால் இவன் கர்த்தருக்கு யூதாஸ்காரியோத்து போன்றிருந்தான். தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தினான். தேவனுடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் மேலாக தன்னுடைய சித்தத்தை வைத்தான். லூக்கா 10:18 என்ன பார்க்கிறோம்? சாத்தான் மின்னலைப் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இது இயேசு சொல்லுகிறார். 1 யோவான் 3:8 பார்க்கும் பொழுது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 12:7 முதல் 9 வரை உள்ள பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கேயும் லூசிபருடைய ஆதிகால நிலையை பற்றிய ஓவியத்தை தெளிவாய் பார்க்கலாம். சரி, மற்ற எல்லாவற்றையும் விட லூசிபர் செய்த பெரிய பாவம் எது? பாவம் எப்படி பிறந்தது? பாவம் என்றால் என்ன? ஏசாயா 14:13-14 இதற்கு விளக்கம் தருகிறது. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இங்கே நான், என், நீ என்று சொல்லும் 4 வார்த்தைகளை பாருங்கள். நான் என்ற எண்ணமே எல்லா தீமைகளுக்கும் வழிவகுக்கிறதாய் இருக்கிறது. லூசிபர் தன்னுடைய சித்தத்தை தேவனுடைய சித்தத்திற்கு மேலாக வைத்தான். இவ்வாறுதான் பாவம் பரிணாம வளர்ச்சி அடைந்தது. மனிதன் பரிணாம வளர்ச்சி அடையவில்லை, ஆனால் பாவமே அப்படி வளர்ச்சி அடைந்தது. தேவன் அவனுக்கு சுய சித்தத்தை கொடுத்திருந்தார், அவனாக தெரிந்தெடுத்துக் கொள்ளும் உரிமை. மனிதனுக்கும் இந்த உரிமையை தேவன் கொடுத்திருக்கிறார். அவன் எதை விரும்புகிறானோ அதை தெரிந்தெடுத்துக் கொள்ளலாம். மனிதனுடைய பாவத்தை குறித்து ஏசாயா 53:6 என்ன சொல்கிறது? நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித் தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இதுவே மனித பாவத்தின் வேறாகும். கவனியுங்கள், கொலை செய்வது பாவம். கர்த்தர் இதை பாவம் என்று சொன்னதனாலே இது பாவமாகவில்லை. இது தேவனுடைய குணத்திற்கும் அவருடைய சித்தத்திற்கும் எதிராக காணப்படுவதால் இது பாவமாயிற்று. இது எப்படிப்பட்ட செயலாக இருந்தாலும் பாவமே. தேவனுடைய சித்தத்திற்கும் அவருடைய சுபாவத்திற்கும் எதிரான எல்லாமே பாவம்தான். மனிதன் தேவனை பார்த்து என்ன சொல்கிறான் தெரியுமா? நீர் சொல்லுகிறபடியெல்லாம் விரும்புகிறபடியெல்லாம் என்னால் நடக்க முடியாது, நான் என்னுடைய வழியிலேதான் போவேன் என்று பெருமை கொண்ட சிறிய மனித படைப்பு படைத்தவராகிய தேவனை பார்த்து சொல்வது ஆச்சரியமாயிருக்கிறதல்லவா? எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இவ்வாறு நாம் நம்முடைய வழிகளிலே நாம் விரும்பினபடியே செல்வதற்கு தேவன் எந்நாளும் விடுகிறதில்லை. ஏனென்றால் தேவ சித்தம் ஒரு நாளிலே இறுதியில் வெற்றி பெறும். அன்று நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளின் ஜெபமும் இவ்வாறாக இருக்க வேண்டியது அவசியம். எப்படி ஜெபிக்க வேண்டும்? உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமான எது ஆனாலும் பாவமே. சாத்தானுடைய பாவம் இதுதான், பெருமை. அவன் மது அருந்தவில்லை, திருடவில்லை. அவன் தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக சென்றான். அவன் ஒளியின் தூதனாக படைக்கப்பட்டான். அவன்
விடிய காலையின் மகனாக இருந்தான். பூரணமாக இருந்தான். அவனுக்கு சுய சித்தம் தேவனால் கொடுக்கப்பட்டிருந்தது. அவன் எதை விரும்பினானோ அதை அவன் தெரிந்தெடுக்க முடியும். ஆனால் அவன் தன் பெருமையினால் தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்த நினைத்தான். தேவ சித்தத்திற்கு மேலாக தன் சித்தத்தை வைத்தான். அவன் தேவனிலிருந்து வேறுபட்டவனாக இருக்கவில்லை, தேவனுக்கு ஒப்பாக இருக்க விரும்பினான். அதாவது அவன் தேவனாக மாற விரும்பினான். எவரெல்லாம் தேவனுடைய சித்தத்திற்கு மேலாக தங்களுடைய சித்தத்தை வைக்க விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய இடத்தில் தங்களை வைக்கிறார்கள் என்பதே அர்த்தமாகும். ஆம் பிரியமானவர்களே, இன்றும் அநேகர் லூசிபரை போலவே காணப்படுகிறார்கள். அவர்கள் தங்கள் சித்தத்தை தேவ சித்தத்திற்கு மேலாக வைத்து அவருடைய இடத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறார்கள். மனித சமுதாயத்திலே காணப்படுகிற பாவம் என்பது இதுதான். உலகத்தில் இரண்டே வழிகள் தான் உள்ளன. தேவனுடைய வழி, மற்றொன்று மனிதனுடைய வழி. இயேசு கிறிஸ்து இதை வலியுறுத்தி யோவான் 14 அதிகாரம் 6 என்ன சொல்கிறார் தெரியுமா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அருமையானவர்களே, நீங்கள் அவருடைய உலகிலே வாழுகிறீர்கள். கர்த்தர் படைத்த காற்றையும் அவருடைய சூரிய ஒளியையுமே அனுபவிக்கிறீர்கள். இவற்றிற்கெல்லாம் அவர் உங்களிடம் எந்த கட்டணமும் வசூலிப்பதில்லை. நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். எனவே எல்லாவற்றையும் அவரே உங்களுக்கு தருகிறார். ஆகவே நீங்கள் அவருக்கு முழுவதும் கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டியதே அவசியமானது. மனிதனுடைய பாவ சுபாவம் அவனை தேவனுக்கு கீழ்ப்படிய விடுகிறதில்லை. இது இயலாத காரியம். ஆனால் நாம் ஒரு அடியை தேவ உதவியோடு எடுத்து வைத்து அவரிடம் உதவி கேட்க வேண்டும். இயேசுவே, நான் உமக்காக வாழ விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்திலே செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லும் பொழுது நமக்கு புதிய சுபாவம் கொடுக்கப்படும், புதிய இருதயம் கொடுக்கப்படும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம்மிலே செயல்படும். அதுதான் மறுபிறப்பு என்பது. ஆவிக்குரிய உலகத்திலே குழந்தையாக பிறந்து வேத வசனங்களின் உதவியோடு நாம் அவருக்குள்ளே வளரும் பொழுது நித்தியமாய் அவருடைய சித்தத்தை செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு அவருடைய பாதத்திலே கடந்து வருவோமா? ஜெபம் செய்வோம். எங்கள் மேல் அன்போடும் கிருபையோடும் பாசத்தோடும் இருக்கிற எங்கள் பரம தந்தையே, இன்றும் உமது வசனங்கள் மூலமாய் நீர் எங்களோடு பேசியதற்காக நன்றி கூறுகிறோம். நாங்கள் லூசிபரை போல விழுந்து விடாதபடி உம்முடைய சித்தத்திற்கு அடங்கி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். நான், எனக்கு, எங்கள் என்ற விருப்பங்களையெல்லாம் மாற்றி உமக்காக என்ற ஒரே நோக்கத்தோடு வாழ அருள் செய்யும். ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் செயல்படாதபடி ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்தின் மூலமாக உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள ஆவியானவரே எங்களுக்கு துணை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்றே திருப்பி பார்ப்போமா? பாபிலோன் என்பது குழப்பத்தை வெளிப்படுத்துகிறது. காட்டாடு என்பது சாத்தானை குறிக்கிறது. பழைய பாபிலோனின் அழிவு தீர்க்க தரிசன நிறைவேறுதலுக்கு எடுத்துக்காட்டாகவும், எதிர்காலத்தில் தோன்றும் பாபிலோன் தேவநீதி நியாய தீர்ப்பினாலே அழிக்கப்படும் என்பதற்காகவும் சாட்சியாக விளங்குகிறது. மனிதன் பரிபூரணமானவன் அல்ல. எனவே இந்த பூமியில் உள்ள தாறுமாறுகளுக்கும் அநியாயங்களுக்கும் நியாய தீர்ப்பு அவசியமானதாக இருக்கிறது. பாதாளம் என்று குறிப்பிடப்பட்டது அல்லது வேதனை என்று அர்த்தப்படுகிறது. மனிதன் பரிணாம வளர்ச்சி அடையவில்லை, ஆனால் பாவமே அப்படி வளர்ச்சி அடைந்தது. தேவனுடைய சித்தத்திற்கும் அவருடைய சுவாபத்திற்கும் எதிரான எல்லாமே பாவம்தான். யார் தேவனுடைய சித்தத்திற்கு மேலே தங்களுடைய சித்தத்தை வைக்க விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய இடத்தில் தங்களை வைக்கிறார்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். மார்க்கு 11:24